பிடித்த நாய்களை கருணை கொலை செய்ய தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் திரும்ப பெற வலியுறுத்தி மாநில தலைவர் ஜெய் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை விழுப்புரத்தில் சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் பிறந்த இந்த மண்ணில் கருணை கொலை ஏற்புடையது அல்ல. தமிழக அரசு தற்பொழுது வெறிநாய்களை கருணை கொலை செய்ய ஆணை பிறப்பித்துள்ளது. இதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் வள்ளலார் பெயரில் பல்லுயிர் காப்பகம் துவங்கியுள்ள நிலையில் தற்போது இதுபோன்ற நடவடிக்கை எடுப்பது வள்ளலார் பிறந்த இந்த மண்ணில் ஏற்புடையது இல்லை. கொல்லா நெறியை பின்பற்றும் வள்ளலார் பக்தர்கள் இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்தனர். கொரோனா போன்ற கொடிய நோய்கள் தாக்கும் பொழுது அரசு அதற்கான மாற்று நடவடிக்கையாக சிகிச்சை அளிக்கும் முறையை பின்பற்றியது. இதுபோன்ற கருணை கொலை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதேபோல வெறிநாய்களை கருணை கொலை செய்யும் சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மாறாக சிகிச்சை முறையில் கால்நடைத்துறை மூலம் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். மதுக்கடைகளால் கொலைவெறி தாக்குதல் நடைபெறுகிறது. அதனை தடுக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு இதனை திரும்ப பெறாவிட்டால் வள்ளலார் சன்மார்க்க சார்பில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் உள்ளிட்ட நீதிமன்ற வழக்குகளும் தொடரப்படும் என்று தெரிவித்தார். உயிர் இரக்கம், கருணையே கடவுள் வழிபாடு, இரக்கம் நீங்கிடில் என் உயிர் நீங்கிவிடும் என்ற வள்ளல் பெருமானார் அவர்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ பிரார்த்தனை செய்தவர். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் நினைக்க சொன்னவர். எவ்வுயிர் திரளும் என் உயிர் என்றவர். அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிட வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானார் பிறந்த தமிழ் திருநாட்டில் இன்றைக்கு அரசாங்கம் இதுபோன்று தெருநாய்களை, வெறி பிடித்த தெருநாய்களை கருணை கொலை செய்யலாம் என்று அரசாணை வெளியிட்டிருப்பது வள்ளலாருடைய கொள்கைக்கு முற்றிலும் அது எதிரானது, முழு விரோதமானது. வள்ளுவரும் வள்ளலாரும் குவளையமெல்லாம் உங்க பிரார்த்தனை செய்தவர். கொல்லா நெறிதான் குருவரல் நெறி என்றவர் வள்ளலார். வள்ளுவரும் ஒன்றாக நல்லது கொல்லாமை என்று வலியுறுத்துகிறார். அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் என்றே அவர்கள் தமிழகத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அந்த பல்லுயிர் காப்பகத்தில் இதுபோல் வெறி பிடித்த நாய்களை அடைத்து வைத்து அதற்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம். தெருநாய் வெறி பிடித்தது, அதனால் அந்த நோய் பரவுது அப்படின்னு சொன்னால் அந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன உத்திகளை கையாளலாம், மருத்துவ சிகிச்சை அந்த நாய்களுக்கு என்ன செய்து அதற்கு அடைக்கலம் கொடுக்கலாம் என்கின்ற உயிர் இரக்கத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். வள்ளலார் கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒழுக என்றார். அது இவர் ஆட்சிக்கு மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள எல்லோருடைய செயலுக்கும் தான். கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒழுக, அருள் நயந்த நல்லோர் ஆள்க என்று சொன்னார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானார் அவர்கள் வகுத்து தந்த நெறி கொல்லா நெறி. அந்த கொல்லா நெறியை அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த உயிர்களெல்லாம் இன்புற்று வாழ அவர்கள் வழிவகை செய்ய வேண்டும். இப்போ மனிதர்களுக்கு கூட வெறி பிடிக்குது, அவளுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்கிறோம். அதேபோல் அரசாங்கம் விலங்கினங்களுக்கு இது மாதிரி வெறி பிடித்ததுன்னு சொன்னால் அந்த வெறி பிடித்ததுக்கு என்ன சிகிச்சை மேற்கொள்ளலாமோ அதற்குண்டான பரிணாம வளர்ச்சி அவர்கள் செய்த வேண்டுமே தவிர அந்த உயிரை கொல்லக்கூடாது. உயிர் கொலை தடை சட்டத்தின் கீழ் எந்த உயிரையும் கொல்லுதல் இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. அதனாலே அந்த அரசாணையை திரும்ப பெற கோரி அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக தமிழக அரசிற்கு ஒரு கனிவான கோரிக்கை வைக்கிறோம். ஆகையினாலே வள்ளல் பெருமானுடைய கொள்கை உலக பொது கொள்கை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ பிரார்த்தனை செய்கின்ற ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்க கொள்கை. இரக்கமே என் உயிர், இரக்கம் நீங்கிடில் என் உயிர் போயிடுன்னு சொன்னார். எல்லா உயிரும் நம்ம உயிர் நான் நினைக்கணும்னார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம் உயிர் போல் நினைக்கணும்னார். அதை அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும். ஒரு கருணை உள்ள ஆட்சியாக அரசாங்கம் இருக்க வேண்டும். மனுநீதி சோழன் காலத்தில் ஆண்ட அந்த அரசாட்சி இருந்தால் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும். அந்த மனுச்சோழன் கால ஆட்சியிலே பூவே பறிபடுவது, புனலே சிறைப்படுவது, வண்டே மது உண்பது, மாவே வடுபடுவது, இதுதான் மனுச்சோழனுடைய ஆட்சி. அதே போல்
மதுக்கடையினாலே எவ்வளோ கொலைவெறி தாக்குதல் நடக்குது. இந்த மதுக்கடை கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறோம். பஞ்சமா பாதகம் 5ன்னு சொன்னார் வள்ளலார். அந்த 5 பஞ்சமா பாதகத்தில் தான் இந்த உலகத்தில் கொலைவெறி தாக்குதல் நடக்குது. அதுக்கு மூல காரணம் மது தான். கல் குடி, கஞ்சா குடி, சாராய குடி போன்ற மயக்க குடிகள் ஆகாது என்று சொன்னார். அந்த மயக்க குடிகள், அந்த மதுக்கடையில் இருக்கக்கூடிய விற்பனை பானத்தை அவர்கள்லாம் அருந்துவதனால தான் அவங்க கொலைவெறி தாக்குதல் செய்கிறாங்க. சாராய குடி குடிக்கிறவங்க, இந்த கல் குடிக்கிறவங்க, மது குடிக்கிறவங்களுக்கு எல்லா விதமான வெறியும் வரும். காம வெறி, கல் காமம், களவு செய்யக்கூடிய வெறி, கொலை வெறி. வள்ளலார் எழுதுகிறார், கல் காமம், களவு, கொலை, பொய் சொல்ல அஞ்ச மாட்டான், கொலை செய்ய அஞ்ச மாட்டான். அந்த தாக்குதலை எல்லாம் நடைபெறாதவாறு இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை நடத்த வேண்டும். அதில் எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ வழிவகை செய்ய வேண்டும். இந்த அரசாணை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறாத பட்சத்தில் அகில உலக சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பாக தகுந்த நீதிமன்றத்தின் மூலம் நல்ல பரிகாரம் நாங்கள் தேடுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடியேன் விழுப்புரம் ஜெய அண்ணாமலை, அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்துடைய மாநில தலைவர். என்னோடு வடலூரிலிருந்து மாநில பொருளாளர் பார்த்திபன், நெடிமொழியிலிருந்து மாநில செயலாளர் எஸ் பலராமன், மாநில துணைத் தலைவர் பூவரசுக்குப்பம் எம் வேல்முருகன், இந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த சங்கர் சங்கர்